இங்க உட்கார்ந்து சாமிக்கு பூ போடு, நான் பூஜை பண்றேன். வேணாம் வேணாம், நான் விளையாட போறேன். எஸ்கேப் ஆடுற அப்போ. அப்போ அப்போ நில்லு. ஓடியே போயிட்டான். மாயா, நீயாவது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? நானா? எனக்கு இப்படி பூஜை பண்ணி சாமி கும்பிடுறதுல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நீ பாட்டெல்லாம் பாட வேண்டியதில்ல. என் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பூ மட்டும் போடு, போதும். நான் என் அம்மா சொன்னாலே செய்ய மாட்டேன். மாயா, நான் பாஸ் ஆகுறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? சரி. ஏய் மாயா, மாயா, என்ன? செப்பலை கழட்டிட்டு வா. இப்படி எடுத்து நீ சாமிக்கு பூ மட்டும் போடு, கீர்த்தனெல்லாம் நான் பாடிக்கிறேன். கீர்த்தனையெல்லாம் பாடுவியா? பயப்படாது, ஓரளவுக்கு நல்லா தான் பாடுவேன். பாடுனாதான் பலன் கிடைக்கும், அதுக்குதான். சரி, ஆரம்பி. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவஸ்ததே. மாயா, அப்படி போடக்கூடாது. இப்படி எடுத்து இப்படி போடணும். நான் பாடுறேன். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவஸ்ததே. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமானிகம். உத்திஷ்ட கமலா காந்தா திருலோக்யம் மங்களம் குரு. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ. உத்திஷ்ட கமலா காந்தா திருலோக்யம் மங்களம் குரு. மாத சமஸ்த ஜகதாம் மதகைட பாரே. பக்ஷோ விஹாரிணி மனோஹர திவ்ய மூர்த்தே. என்னங்க, அங்க ஒரு நிமிஷம் பாருங்களேன். பாத்தீங்களா, மாயாவால தனலட்சுமி கெட்டு போயிடுவான்னு சொன்னீங்கல்ல. இப்ப தனலட்சுமியால மாயா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரா. நீங்க வேணும்னா பாருங்களேன். போக போக மாயாவை திருத்தி அமெரிக்கால இருந்து வந்த பொண்ண தனலட்சுமி மொத்தமா மாத்திட்டான்னு நம்ம ஊர்ல எல்லாரும் பெருமையா பேச போறாங்க. அண்ணி, அவ திருந்தட்டும், திருந்தாம போகட்டும். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கலாமா? மாயாவையும் தனலட்சுமியையும் ஒரே ரூம்ல தங்க வச்சுட்டு சீனுவுக்கு அவன் ரூமையே கொடுத்துடலான்னு உங்க அண்ணன் கிட்ட கேட்டிருந்தேன். இத பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பதில் சொல்லுவாருன்னு பாக்குறேன். ஜானகி, தனலட்சுமி ஆத்து தண்ணி மாதிரி. கடல்ல ஆறு கலந்தாலும் ஆத்துல கடல் தண்ணி கலந்தாலும் தன்மை மாறப்போறது என்னவோ ஆத்து தண்ணிக்குதான். நீ உன் தங்கச்சிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தனலட்சுமியோட எதிர்காலத்தை கெடுத்துறாத. இத மனசுல வச்சுக்கிட்டு தனலட்சுமிய மாயா ரூம்ல தங்க வை. நல்லா கவனிச்சுக்க. ஆனா தப்பு நடந்தா நீ இந்த வீட்டை விட்டே போயிடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ.
லுக் விட்டது போதும், டக்குன்னு எடுத்து காலி பண்ணு. என்ன பிச்சை எடுக்கிறியா? அதுக்கு கூட ஒழுங்கா வாசிக்க தெரியணும். சகிக்கல, கிளம்பு. தனலட்சுமி அக்கா, என்ன அப்போ? வாழ்ந்தா மாயாக்கா மாதிரி வாழணும். ஏன் உனக்கு என்ன குறைச்சல்? அதுக்கு இல்லக்கா, உங்களை பாரு, ஹீரோயின் மாதிரி எவ்வளோ ஸ்டைலா பெட்ல படுத்துக்கிட்டு எப்படி கவிதை எழுதுறாங்க பாத்தியா? மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்படியே போட்டனா? அப்போ நான் கவிதை எழுதல, எனக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் லிஸ்ட் எழுதுறேன். ஓஹோ, சீனு மாமா, ஏன் கோவமா இருக்கீங்க? மேல வரும்போது நீங்க நல்லா தானே இருந்தீங்க. அது ஒண்ணு இல்ல அப்போ, உங்க சீனு மாமா கிட்டார் வாசிச்சு பிச்சை கேட்டாரு. நான் போட மாட்டேன்னுட்டேன், அதுதான். ஏய் மிஸ்டர் டப்பா, மாமா ஒழுங்கா வெளிய போயிடு டப்பா. ஏய், டப்பா கிப்பான்னு சொன்ன உன்ன அப்படியே மாமா. சின்ன வயசுல இருந்து நான் ஹாப்பியா ஜாலியா இருந்த என் ரூம எங்கிட்ட இருந்து புடுங்கிட்டேல. உனக்கு தூக்கமே வராது. நீ என் சாபம் உன்னை சும்மாவே விடாது. பேய் வந்து உன்னை அப்படியே பொறாண்டிட்டு போயிடும். ஐயோ மாமா, நானும் தான் இந்த ரூம்ல தங்க போறேன். பேய் உன் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, என் ரூம புடுங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி சரி, அப்படியே பேய் வந்தா உன்னோட ரூமுக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். வா. இனிமே ஏன் ரூம்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்த நடக்கிறதே வேற. இது ஏன் ரூம். எஸ், திஸ் இஸ் மை ரூம். எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. ஏய், நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நீ எல்லாம் ஒண்ணே கிடையாது. நீ ஏய், மரியாதையா பேசு, இல்லன்னு வச்சுக்கோ இந்த பெண்லயே குத்தி உன் மூஞ்சல கிழிச்சிடுவேன். ஏய் அப்பு, பேய் வரும்னு தெரியாம சொல்லிட்டேன்டா. இவளே ஒரு பேய் தான்டா. டெவில், டெவில், சாதாரண டெவில் இல்ல, அமெரிக்கா டெவில். ஏய், யார பார்த்து டெவில்ங்கற? நான் டெவிலா? நான் டெவிலா? ஆமாண்டி, நீ தான்டா டெவில். டப்பா டெவில், இங்க இருந்து போய்டு, இல்லன்னு வெச்சுக்கோ உன் மூஞ்சில குத்திடுவேன். குத்துடி, குத்து, குத்துன்றல. முதுகுல குத்துனது பத்தாதுன்னு இப்ப மூஞ்சில வர குத்துவியா? குத்து, குத்துடி பார்க்கலாம். குத்து. விடுன்றல. கொஞ்சம் 2 நிமிஷம் 2 பேரும் அமைதியா இருங்களே, என்னால முடியல. மாமா, மாமா, ஏய் அமெரிக்கா பேயே, ஜானகியாத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். இல்லன்னு வை செத்த. ஏய் போடா டப்பா. பேனா வல குத்திடுவேன்னு நீ பயந்துகிட்டு ஓடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? டப்பா டப்பா. அப்பாடா, இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள எனக்கு பெண்டு கண்டுருச்சு. என்னது? அக்கா, அது மேக்கப் கிட்னு பார்த்தாலே தெரியுது, அதை ஏன்க்கா மறைக்கிற? மேக்கப் கிட்டா? ஆமா. எதுக்கு?
இவ்வளோ ஆச்சரியமா பாக்குறேன். ஒன்றும் இல்லை. இரு. இங்க பாரு, சின்ன தேங்காய் எண்ணெய் பாட்டில். இது சீப்பு. பவுடர் டப்பா. அப்புறம் இது ஒற்றை பொட்டு. அப்புறம் ஏர்பென் இருக்குமே. இதெல்லாம் திருவிழால எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நீ எதுக்கு இப்படி சிரிக்கிற? இதான் மேக்கப் கிட்டா? ஆமா. ஏன் உங்களுக்கு டவுட்டா? தனலட்சுமி அக்கா பவுடர் அடிச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு தெருவில் நடந்தா எல்லாரும் உங்களை பார்த்து எப்படி பராமப்படுவாங்க தெரியுமா? ஓ, வெக்கமா? மாயா, நான் போய் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். அப்போ என்னக்கா? இத கொண்டு போய் பெரியம்மா கிட்ட கொடுத்து இதுல எழுதிருக்கிறதெல்லாம் இன்னைக்கே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வா. சரி. பத்மா, இந்தா. சரிங்க நீ. நல்லா எல்லா பக்கம் வர மாதிரி போடுமா. எல்லாரும் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்கமேன்னு கொஞ்சமாவது சொரண வேணும். அத்தா, நீங்க என்ன தானே சொல்றீங்க? அத வெக்கம் இல்லாம கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா? தப்பு அத்தா, நானும் ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அத்தா, வீட்டோட மாப்பிள்ளைங்கிறது ஒரு கௌரவமான பதவி. மத்தவங்க மாதிரி நானும் களத்துல இறங்கி வேலை செஞ்சா அப்புறம் என்னோட கௌரவம் என்ன ஆகிறது? வேலைதான் புருஷ லட்சணம். இப்படி வெட்டியா நியாயம் பேசிட்டு இருக்காம மொட்டை மாடிக்கு போய் அந்த காக்காவையாவது விரட்டி விடுங்க. படகத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப சொன்னீங்களே, இது கரெக்ட். போறேன் போறேன். பெரியம்மா, பெரியம்மா. என்னாச்சு? மாயாக்கா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதுல எழுதி இருக்கிற எல்லா பொருளையும் இன்னைக்கே உங்களுக்கு வாங்கி தரணுமா? டேய் அப்பு, இங்க வா. அப்படி என்ன வேணுமா அந்த அமெரிக்கா காரிக்கு? தெரியல பாட்டி. சரி சரி, அதுல என்ன எழுதி இருக்குன்னு படி. எதுக்குமா அதெல்லாம் கேக்குறீங்க? பொண்ணுங்களுக்கு தேவையானது ஏதாவது எழுதிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? தேவையானதை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. நீங்க உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? அவங்க பிரச்சனையில் நீங்க ஏன் தலையிடுறீங்க? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுக்கா? அம்மா, நீ சும்மா இரு. அவ பெரிய மகாராணி. அவ எழுதி கொடுத்தா உடனே வாங்கி கொடுத்துடணுமா? என்னதான் எழுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே இல்ல. அதுல என்ன எழுதி இருக்குன்னு ஜானகி அக்காவுக்கு தெரியாமலா இருக்கும்? இல்ல பார்வதி, எனக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. டே அப்பு, அதுல என்ன இருக்குன்னு படிடா.
ஆ, பிரச்சனை சூடு பிடிக்கிறத பார்த்தா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பூகம்பம் இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. வா டி ஓடி இஷ் ஓடி உஷ். அப்பு அது பாடி வாஷ். சரிம்மா சரிம்மா. அப்படின்னா என்ன? அது வந்து அத்தை உடம்புக்கு தடவி குளிக்கிறது. சோப்புக்கு பதிலா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓ டேய், அடுத்தது என்னன்னு படிடா. ம் பப்பா. டேய் அது ஹெர்பல். ஆமா ஆமா அதான் அதேதான். மாய் மாய் மாய்ஸ்டர் மாய்ஸ்டர் மாய். அப்பு அது மாய்ஸ்சரைசர்டா. அது முகத்துக்கு பூசிக்கிறது அத்தை. முகம் பளபளன்னு இருக்கும். பர்பு பர்ரு என்னது? ஐயோ மானத்தை வாங்குறானே இப்படி. டேய் அது பர்ஃபியூம்டா அப்பு. பாட்டி சென்ட், பாட்டி சென்ட் அடிச்சு போமே. ஓ டேய் நீ தப்பா படிக்கிறியா இல்ல அவளே இப்படி கேவலமா எழுதியிருக்காளா? ஹலோ, நான் சரியா தான் எழுதியிருக்கேன். அவன் தான் தப்பா படிக்கிறான். ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி குருவி வெடி, குதிரை வெடி, யானை வெடி, சாட்டை, சங்கு சக்கரம், ஆட்டோ பாம்னு அத்தனையும் வெடிக்க போகுது. இன்னைக்கு தீபாவளி தான். கேட்டுக்குங்க. காஃபி ஸ்க்ரப், மஸ்கரா, ஐஷேடோ, கிளென்சர் இப்படி நிறைய எழுதியிருக்கேன். யாருக்கு என்ன தெரியணுமோ பொறுமையா லிஸ்ட்டை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா டோட்டல் திங்ஸும் இன்னைக்கே எனக்கு வந்து சேரணும். ஓஹோ, ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாயா? அதெல்லாம் அவ மூஞ்சிக்குதான். ஒரு ஜான் மூஞ்சிக்கு ஒரு முளை லிஸ்ட். எதுக்கு இந்த ஆடம்பரம்னு கேக்குறேன். இதெல்லாம் லேடிஸ்க்கு மஸ்ட். உங்களுக்கு இது ஆடம்பரமா தெரிஞ்சா நான் ஒன்னும் பண்ண முடியாது. மாயா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாம் நான் வீட்லயே செஞ்சு தரேன். உடம்புக்கு ஒரு கெடுதலும் வராத அளவுக்கு பார்த்து பார்த்து இதெல்லாம் நாமளே செஞ்சுக்கலாம். ஆமா மாயா, இங்க வந்ததுல இருந்து நானே அப்படிதான் மாறிட்டேன். இந்த ஆதிமதுரம், அந்தி மந்தார, கத்தாழ, கஸ்தூரி மஞ்சள், வெட்டி வேறு, வெள்ளரிக்காய், ரோஜா பூ, அப்புறம் குங்குமப்பூ, தாமரைப்பூ, இது எல்லாமே இங்க கிடைக்கும். அதையெல்லாம் வச்சு நாமளே இங்க சொந்தமா தயாரிச்சுக்கலாம். அப்புறம் அதெல்லாம் பூசி குளிச்சா அப்படியே கொழு கொழுன்னு இருக்கும். அந்த சொந்த தயாரிப்பெல்லாம் உங்களோடவே வச்சுக்கோங்க. எனக்கு நான் கொடுத்த லிஸ்ட்ல ஒண்ணு கூட மிஸ் ஆகாம வேணும். நீ என்னதான் கெத்தா சொன்னாலும் நீ எழுதி கொடுத்ததுல ஒத்த பொருள் கூட உனக்கு வந்து சேராது. அப்ப என்ன விட்டுருங்க, நான் வெளியே போய் வாங்கிக்கிறேன். நீங்க கொடுக்கறது எல்லாம் பூசிக்கிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. என்ன சொல்லுங்க, நானே போய் வாங்கிக்குவா? ஓ, பெரிய பிரின்சஸ் மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் போடுற. உனக்கு தேவைனா நீயே போய் வாங்கிக்க போ. ஐயோ வேண்டாம் மாயா, வேண்டாம். மறுபடியும் காணாம போயிடாத மாயா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். ரகுராம் வரட்டும், பேசிக்கலாம். இதுக்கு அவர் எதுக்கு வரணும்? அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு எல்லாமே வாங்கிக்கலாமா? நான் ஒன்னும் தேவையில்லாத விஷயம் கேட்கலையே. இதுக்கு எதுக்கு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? அப்போ அத கொடு. யாரும் கோவப்பட வேண்டாம்.
நான் இத பத்தி மாயா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ பெரியம்மா